வந்துட்டு இருக்கு. இந்த கிராமத்துல ஒவ்வொரு கிராமமும் போவோம், எல்லாரும் சேர்ந்து போவோம், செய்வோம். திருப்பி நமக்குன்னு பொறுப்பு கொடுத்துருக்கான் ஆண்டவன். இந்த கஷ்டங்கள் நம்ம கண்ணார பாக்குறோம். நம்ம கோயிலுக்குள்ள நம்ம போக முடியாத லெவல்ல இருக்கு. பகவானை எங்க பாக்குறது? இப்ப நம்மளே அவ்வளவு கஷ்டப்படுறோம்னு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். இப்ப அதானே கஷ்டமா இருக்கு. நம்ம அவனை பார்க்க முடியலையே, நம்ம வெளியிருந்து கஷ்டப்படுறோம். அவன் உள்ள வர விட மாட்டேங்கிறாங்களேன்னு அவன் கஷ்டத்தில் உட்காந்துருப்பான். ஏதோ ஒரு சங்கடம் போயின்னு இருக்கு. அந்த சங்கடங்கள் நிவாரணம் ஆகணும். ஏன்னா ரொம்ப பேசினா வேற விதமாக முலாம் பூசப்படும். அதனால மனசு ஒப்பி அழைப்போம். ஒரு சின்ன குழந்தை கூப்பிட்டாங்கிறதுக்காக ஞான சம்பந்த பெருமானார் கூப்பிட்டாருன்னு வந்து நின்னான். பிரகலாதன் கூப்பிட்டானேன்னு வந்து நின்னான். ஒரு அவதாரமே எடுத்துட்டான். புதுசாகவே நரஹரின்னு ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்தான். அதனால அழைப்போம். இப்போ நீங்கள்லாம் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாருன்னு நாங்கள்லாம் வந்து இப்படி ஒரு ஆசனத்தை கொடுத்து அவரோட சமமாக உட்காருவோம். நான் இருக்கிறதுலே சின்னவன், ரொம்ப 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 சின்னவன் சொல்லுவேன் நான். அதனால் அவங்கெல்லாம் ஒரு பீட்டத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அவங்களுடைய அருள் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருப்போம், அவருக்கு துணையாக இருப்போம். அவர் என்ன இன்னொன்று குரு, ஒரு குரு கிடைச்சாச்சுனாலே அது கோடி நன்மை. ஏன்னா குருங்கிறவன் வந்து ஒரு பெரிய தியாகி. என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, ஒரு மலை உச்சியில் ஒரு அமுத குளம் இருக்கு. அதை தேடி கஷ்டப்பட்டு ஏறி போய் உட்காந்து அந்த ஜலத்தை எடுத்து குடிக்கும்போது தெரிகிறது அது அமிர்தம் அப்படின்னு. அப்போது அந்த குரு என்ன பண்ணுறான், அங்கே இருந்து கீழே இறங்கி வர, கீழே வந்து உக்காந்துட்டு போகிற வரவங்களெல்லாம் அங்கே ஒரு அமுத குழம்பு இருக்குது, போங்கோ போங்கோ. நான் சொல்கிறேன், வழி இதுதான் வழி, இந்த வழியிலே போனால் அந்த அமுதம் கிடைக்கும், இந்த வழியிலே போனால் உறுதல் கிடைக்கும்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறான். அப்போ சாதாரண ஜனங்கள் போயிருந்தா சுற்றி வர வேலியை போட்டு எனக்கு மாத்திரம்தான் சொன்னோன்னு மேலே உட்காந்துருப்பா. அந்த கிடைச்சதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இறங்கி வந்து வழிகாட்டுகின்றானே, அவன் தான் ரியல் குரு. இன்னொன்று சொல்வேன், குரு கேன் பி எ கைடு டு த காட். குரு கேன் பி எ கைடு டு த காட். சிஷ்யா ஷுட் திங்க் குரு இஸ் கிரேட்டர் தேன் த காட். இல்லையா? அவன் தானே வழிகாட்டுறான். If Guru and Govind stand before me, to whom I will have my first obeisance, to that lotus feet of my Guru, because he who showed me Govinda. அப்படின்னு குரு என் குருவிற்கல்லவா செலுத்துவேன், ஏனென்றால் அவனல்லவோ கோவிந்தனை எனக்கு காட்டி கொடுத்து. அவர் முத்துக்குமார சுவாமி கிடைச்சிருக்கு. ஓயாம உழைக்கிறது, ராத்திரியும் பகலுமா உழைக்கிறது. அப்போ ஒரு அந்த குருங்கிறவர்